தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. பிறந்த நாளை ஒட்டி பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். பிறந்த நாளை ஒட்டி பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரங்கள் என்ன? ராதா, தற்போது முதலமைச்சர் சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலில் பெரியாருடைய நினைவிடத்திற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அண்ணா, கலைஞர் நினைவிடங்களை தொடர்ந்து பெரியாருடைய நினைவிடத்திற்கும் முதலமைச்சர் தற்போது சென்றிருக்கிறார். அங்கே முடித்த பிறகு இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் ஏற்கனவே தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்க காத்திருக்கிறார்கள். இந்த பாத்தீங்கன்னா அந்த கலைஞர் அரங்கம் முழுவதுமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திமுகவினர் தாரசாரியாக வந்திருக்கிறார்கள். தற்போது அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவிற்கு அந்த அளவிற்கு தொண்டர்கள் வருகை என்பது இருக்கிறது. பேரிகார்டுகள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக இங்கே தொண்டர்களிடம் வாழ்த்துக்களை பெற உள்ளார்கள். பெற்ற பிறகு அவர் முதலமைச்சர் இன்று வீட்டுக்கு செல்கிறார். வீட்டிற்கு பிறகு மதியம் ஈவினிங்லும் பாத்தீங்கன்னா அறிவாலயத்து தொண்டர்களிடம் வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். இன்றைக்கு நாள் முழுவதுமே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் முதலமைச்சர் இது போன்றுதான் அண்ணா, கலைஞர், அதே போல பெரியார் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். அதாவது திமுக 2021 ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்த பிறகு அவர் தொடர்ச்சியாக 4வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருப்பதால் முக்கியமான அவருக்கு ஒரு சவாலான தருணமாகவே இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை 2019 38 இடங்கள் தமிழ்நாடு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை ஒரு கடும் சவாலான ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவருக்கு வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் ஆண்டு தேர்தல் பிறந்தநாளாக அவருக்கு வந்திருக்கிறது. இது எவ்வாறாக இந்த தேர்தலை அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த திமுக எந்த அளவுக்கு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பார்க்கணும். அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் இன்றைக்கு வாழ்த்து தெரிவிக்க வர இருக்கிறார்கள். வைகோ, முத்தரசன், பாலகிருஷ்ணன், திருமாவளவன் உள்ளிட்டோரும் அண்ணா அறிவாலயம் வருவதற்காக தயாராக இருக்கிறார்கள். எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அனைத்து தரப்பினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ராதா, தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இன்று தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.